அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் தினேஷ். நேற்றைய தினம் 18 செப்டம்பர் 2025 தமிழ் திரையுலகில் ஒரு மிக சோகமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. நடிகர் ரோபோ சங்கர் நேற்றைய தினம் திடீர் உடல்நல குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் ரசிக பெருமக்களை சோகத்திலே ஆழ்த்தியிருக்கின்றது. ரசிக பெருமக்களை மட்டுமின்றி தமிழ் திரையுலகைச் சேர்ந்த அதே போன்று தொலைக்காட்சி பிரபலங்களையும் சோகத்திலே ஆழ்த்தியிருக்கின்றது. இந்த வீடியோவில் யார் இந்த ரோபோ சங்கர், அவருடைய மரணத்துக்கு என்ன காரணம், இது சம்பந்தமான முழுமையான விடயங்களை இன்றைய வீடியோவிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1978 டிசம்பர் மாதம் 24 பிறந்தவர் தான் ரோபோ சங்கர். தற்பொழுது இறக்கும் போது அவருக்கு வயது 46. ஆரம்ப காலகட்டங்களிலே கிராமப்புற மேடைகளில் ஒரு சாதாரண ஒரு கலைஞராக அறிமுகமான இவர் தற்பொழுது ரோபோ சங்கர் என்று அறியப்படக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரமாக மாறியிருக்கின்றார். இதற்கு காரணம், இவர் ஆரம்ப காலத்திலே நகைச்சுவை நடிகராக, ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இவர் தன்னை அறிமுகப்படுத்தியதுதான். சங்கர் ரோபோ சங்கராக அறியப்படுவதற்கான காரணம், ஆரம்ப காலத்திலே நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் தன்னை ரோபோவாக பாவனை செய்து ரோபோவாக வேடம் போட்டு அவர் நடிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர். அதனால் அவர் இப்போ வரைக்கும் ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றார். ஆரம்ப காலத்தில் மேடை நிகழ்ச்சிகளில் மட்டுமே தோன்றிய இவர் விஜய் டிவியினுடைய கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியின் மூலமாக பிரபல்யம் அடைகின்றார். அதனைத் தொடர்ந்து இவருடைய சினிமா வாழ்க்கை என்று பார்ப்பதற்கு முன்னர் இவருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இவருடைய மனைவி பிரியங்கா சங்கர், இவரும் ஒரு சில திரைப்படங்களிலே நடித்திருக்க நடிகையாக இவர் பார்க்கப்படுகின்றார். அதே போன்று இந்திரஜா சங்கர், இவரை பற்றி எங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் பிகில் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இவர் காணப்படுகின்றார். அண்மையிலும் கூட அவருடைய திருமண நிகழ்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அவருடைய சினிமா வாழ்க்கை என்கின்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் இவர் 1997 படையப்பா திரைப்படத்தில் தோன்றியிருக்கின்றார். ஒரு சாதாரணமான ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக இவர் ஒரு குணச்சித்திர நடிகராக தோற்றமெடுப்பதற்கு காரணமாக இருந்த திரைப்படம் 2011 வெளிவந்த ரௌத்ரம் திரைப்படத்தில் ஒரு மிமிக்ரி கலைஞராக இயக்குனர் கோகுல் அவர்கள் இவரை நடிக்க வைத்திருக்கின்றார். அதிலே ஒரு சில காட்சிகள் திருத்தி அமைக்கப்பட்டதன் காரணமாக அவருடைய அடுத்த படமான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்தில் இவரை நடிக்க வைத்திருக்கின்றார். இதில் ரோபோ சங்கருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. இதன் மூலமாக அதிகமான ரசிகர்களை இவர் சம்பாதித்திருக்கின்றார் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து யாருடா மகேஷ், கப்பல் இவ்வாறான திரைப்படங்களிலே நடித்து வந்த இவர் ஒரு சில திரைப்படங்களில் இன்றும் மனதிலிருந்து அகலாத ஒரு சில கதாபாத்திரங்களை எங்களுக்காக இவர் வழங்கி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். மாறி, வேலை இன்னும் வந்துட்டா, வெள்ளைக்காரன், கடவுள் இருக்கான் குமார், பாண்டி, வேலைக்காரன், விசுவாசம், இரும்புத்திரை, சிங்கப்பூர் சலூன் போன்ற பல படங்களில் இவர் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை மக்கள் முன்னிலையில் நிறுத்தி இருக்கின்றார். இது மாத்திரமில்லாமல் இப்பொழுது வரையில் சின்னத்திரை தொலைக்காட்சிகளில் மிக முக்கியமான சீரியல்ஸ், அதே போன்று சில ரியாலிட்டி ஷோக்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆரம்பத்தில் கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமான இவர் தற்பொழுது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 நடித்து கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த படப்பிடிப்புக்கு 17 அதிகாலையில் இவர் சென்றிருந்த போதுதான் வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் கூறப்படுகின்றன. ரோபோ சங்கர் ஏன் இறந்தார், இவருடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் இவர் மஞ்சள் காமாலை நோயால் பீடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அதன் காரணமாக திடீர் உடல் எடை குறைப்புக்கு ஏற்பட்டது. திடீரென்று அவர் தன்னுடைய மகள் திருமணத்தின் போது, இந்திரஜா சங்கர் அவருடைய திருமணத்தின் போதும் கூட இவர் திடீரென்று உடல் எடை குறைந்து காணப்பட்டார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மஞ்சள் காமாலை நோய் மூலமாக உடல் எடை குறைந்து தொடர்ச்சியாக அந்த நோயினுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு சில காலங்கள் ஆகியது. குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த நோயிலிருந்து அவர் விடுபட்டு தன்னை ஒரு ரிகவரி செய்து மீண்டும் இந்த திரையுலகு மற்றும் சின்ன திரைக்குள்ள இவர் பிரவேசித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று 17 ஒரு படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் போது, அந்த படப்பிடிப்பின் போது இவருக்கு சுவாச பிரச்சனை மற்றும் உயர் இரத்த அழுத்தம். உடனடியாக இவர் அங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பு குழு, அந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பு குழு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பிரபல வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றார்கள். மிக நீண்ட நேரமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்றைய தினம்
சிகிச்சை பலனின்றி திடீரென்று உயிரிழந்திருக்கின்றார். இவருக்கு அந்த மஞ்சள் காமாலை நோயினுடைய தாக்கம் இருக்கலாம், இவருக்கு உயர் குருதி அழுத்தம், சுவாச பிரச்சனைகள், இப்படியான பல விடயங்கள் தான் ரோபோசங்கரனுடைய இந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. இந்தியாவினுடைய கலை மாமணி விருது பெற்ற ஒரு கலைஞர் ரோபோசங்கர். அவர் தமிழ் திரையுலகுக்கும் இந்த தொலைக்காட்சி துறைக்கும் ஆற்றிய பங்கு மிக முக்கியமானது. ஆகவே இவருடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, அதே போன்று மிகவும் வேதனைக்குரிய ஒரு இழப்பாக இருந்தாலும் கூட தமிழ் திரையுலகு மற்றும் தொலைக்காட்சி துறையை விட்டு நீங்கி இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்து மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.